பிரைஸ் லார்ட் டீப்பிங் ஃபேமிலி. இந்த 6வது மாதத்தோட தெய்வன் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல தெய்வன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வழிகள் திறக்கப்படும். ஒரு வழி திறக்கப்படும் தெய்வம் சொல்லுங்க, வழிகள் திறக்கப்படும். அநேக வழிகள். நீங்க இத்தனை நாள என்ன பண்றதுன்னே வழி தெரியாம இருக்க, நெக்ஸ்ட் என் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு உனக்கு வழி தெரியலன்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? தெய்வன் உங்களுக்கு சொல்லுகிறார், வழிகள் திறக்கப்படும். ஏசாயா 43:19 தெய்வன் சொல்றார், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்துல வழி உண்டாகும். வனாந்திரத்துல வழி உண்டாகும். வனாந்திரம்னா என்னங்க? எதுவுமே தெரியாது, ஒரே பாலைவனம், ஒரே வறட்சி, எங்க வழி இருக்குன்னு தெரியாது, தப்பி செல்ல முடியாது. அதை தப்பி செல்ல முடியாதுன்ற நிலைமையில யாராவது உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, என்னால இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாது, என்னால இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே தப்பிக்க முடியாது, ஏதோ ஒரு விஷயத்துல கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து தெய்வன் சொல்றாரு, நான் வழிகளை உண்டாக்குவேன். நீங்க தப்பிக்கிறதுக்கு அவர் வழிகளை உண்டாக்குவார். அவ்வாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவார். அவ்வாந்திர வெளியில ஆறுகள் கிடைக்கும். தண்ணியே இல்லாத ஒரு இடம், வறட்சியான இடம், தண்ணியே ஒரு ஆசீர்வாதத்தையே பார்க்காத ஒரு குடும்பம், தெய்வன் அங்க சொல்றாரு, ஆறுகளை உண்டாக்குவேன். வழிகளை உருவாக்குறது அவர் வேலை, வழிகளை திறக்கிறது அவர் வேலை, அந்த வழியை சுதந்திரிக்கிறது உங்களோட வேலை. நீ நினைச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இப்படிதான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனம் தொடர்ந்து வனாந்திரத்துல அலைந்து கொண்டு இருக்காங்க. வழியே தெரியலங்க, எங்க போனோம்னு தெரியல. கானானுக்கு போனோம்னு தெரியணும், கானானுக்கு போனோம்னு ஒரு ஆசை, கானான போய் அடையணும்னு ஒரு ஆசை, ஆனா வழி எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. சுத்தனை இடத்தையே சுத்தி கொண்டிருக்காங்க. பல பேர் அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? சுத்தனை இடத்தையே சுத்தி கொண்டிருப்பாங்க, செய்ததையே செய்து கொண்டிருப்பாங்க, விழுந்த இடத்துலயே விழுந்து கொண்டிருப்பாங்க. எங்க ஆரம்பிச்சாலும் அதே இடத்துல நின்றோம். எவ்வளவு செழிப்பா ஆரம்பிச்சாலும் கரெக்டா அதே மாதிரி 1ஆம் தேதி எப்படி எவ்வளவு செழிப்பா ஆரம்பிச்சு 30ஆம் தேதி மறுபடியும் வறட்சியில நின்றோம். மறுபடியும் எப்படா 1ஆம் தேதி வரும்? தெய்வன் அந்த நிலைமை உங்க வாழ்க்கையில மாற்றுவாராங்க. ஆனா ஒரு பிரச்சனை இங்க தெரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, என் வாழ்க்கையில ஒரு சவால் வருது, எதனால வருது? தெய்வன் அனுமதித்திருக்கிறார். யோகுவோட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், தெய்வன் சாத்தான் போய் தெய்வனோட பர்மிஷன் கேட்பான். உங்களை தொடரணும்னா உங்க ஆண்டவர்கிட்ட போய் அவர் பர்மிஷன் கேட்கணும். உங்களை தொடரணும்னா சத்ரு தேவன் கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். உங்க பிள்ளையை நான் சோதிக்கட்டுமா, உங்க பிள்ளையை நான் தொடட்டுமான்ட்டு யோகுவை கேட்டது போல, அதே மாதிரி பேதுருவை கேட்டது போல போய் கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். அந்த விஷயத்துல தெய்வன் ஒரு ரெண்டு ஒரு ரீசன், அதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும்போது நீங்க அதை செய்யலான்ற மாதிரி சத்ருக்கு தேவன் 2 கண்டிஷன் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உங்களுக்கு வர எந்த சோதனைக்கா இருந்தாலும் சரி, தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, மனுஷருக்கு நேரிட சோதனையே இல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு வர சோதனை இல்லாம உங்களுக்கு வேற எந்த சோதனையும் வராதுப்பா. அந்த தேவன் உங்களுக்கு சொல்றாரு, தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 2 விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சோதனை வருதா, தேவன் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு அலோவ் பண்றாரா, தேவன் 2 விஷயத்த வச்சிருப்பாரு. முதலாவது, அது உங்களோட நாட் மோர் தென் யுவர் கெப்பாசிட்டி. உங்க திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்பட அவர் அலோவ் பண்ண மாட்டாரு. உங்க திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்க. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டோம். நம்ம நினைக்கிறீங்க, சில பேர் சொல்லலாம், என்னோட திராணிக்கு மிஞ்சி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன், என் திராணிக்கு மிஞ்சின பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. நான் சின்ன பையனும் போது எங்க அம்மா என்ன தண்ணி தூக்க விடுவாங்க. சோ ஒரு சின்ன குடம், எந்த அளவுக்கு இருக்கணும், நான் இவ்வளவு இருப்பேன், என் குடம் இவ்வளவு இருக்கும். அந்த சின்ன குடத்தை தூக்கிடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்தேன், நான் வளர்ந்தேன், என் குடமும் வளர்ந்து, நான் இப்ப பெருசா இருக்கேன், என் குடமும் பெருசா இருக்கு. எல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது, ரொம்ப வெயிட்டா தெரிஞ்சது. ஆனா அம்மாவுக்கு தெரியுங்க. எப்படி நான் பைபிள் ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறியும் போது, நீங்களே உங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை கஷ்டப்படுத்தி வராங்க. உங்க திராணிக்கு மேலாக ஆண்டவருக்கு தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்னது. மேபி நீங்க இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னா, என் திராணிக்கு மிஞ்சிதான் நான் சோதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்கன்னா, நான் நினைக்கிறேன் உங்களை நீங்க குறைச்சி இட போட்டிருக்கீங்க. உங்களால என்னால இந்த விஷயம் முடியாது, ஆண்டவர் சொல்றாரு உங்களால இது முடியும், நீ இந்த சவாலை தாண்டுவ, நீ இந்த விஷயத்த முடிப்ப, ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஆண்டவரே என்னால இது முடியாது. திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுகிறது இல்லை. தேவன் போய் சொல்ல மாட்டார், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது, சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உங்க ப்ராப்ளத்துக்குள்ளதான் சொல்யூஷன் இருக்கும். முதலாவது, உங்க பிரச்சனை உங்க கெப்பாசிட்டிக்கு மிஞ்சினது இல்லை. அடுத்த வாட்டி உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை பேஸ் பண்ண போறீங்க, இதை மனதுல வைத்துக் கொள்ளுங்க. வருகிற பிரச்சனை என்னோட திராணிக்கு மிஞ்சினது கிடையாது, அது என்னோட கெப்பாசிட்டிக்கு உள்ளது, அது என்னோட திராணிக்கு சரியானது. அப்படின்னா அதனால ஜெயிக்க முடியும்ன்றதுனாலதான் கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. 2வது ஒரு விஷயம் இருக்கு, அந்த பிரச்சனைக்குள்ளதான் தப்பி செல்ற போக்கும் இருக்கு.
நீங்க தேடுற கொஸ்டினுக்குள்ளதான் நீங்க தேடுற ஆன்சரும் இருக்கு. நீங்க எதுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க இருக்கிற ப்ராப்ளத்துக்குள்ளதான் அதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அதை வந்து ஒரு பில்டிங் ஒரு காம்போ பேக்கேஜா கொடுத்திருக்காரு. நீங்க எதுக்குள்ள அந்த பிரச்சனைகளை சுத்தி கொண்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளதான் ஒரு ஆன்சர் இருக்கு. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் தேடி கண்டுபிடிச்சாங்க. எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? விசுவாசத்துல கண்டுபிடிக்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சுத்தி பிரச்சனை, வழியே இல்லை. அதாவது ஆண்டவர் முதல்ல ஒண்ணு பண்ணுவாரு, சில நேரங்களில் வழிகளை வைத்திருப்பார். நீங்க வழியை கண்டுபிடிக்கணும். சில வழியே இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சிருக்க வேற வழியே கிடையாது. தேவன் அந்த இடத்துல வழிகளை உண்டாக்குவார். அவரால் வழிகளை திறக்கவும் முடியும், இல்லவே இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்கவும் முடியும். நான் போய் நிக்கிறாங்க, செங்கல் முன்னாடி நிக்கிறாங்க, வழியே இல்லை, எந்த வழியுமே இல்லை தப்பிக்கிறதுக்கு. ஆண்டவர் அங்க வழியை உண்டாக்குறார். யோர்தான்ல போய் நிக்கிறாங்க, யோர்தான்ல போய் நிக்கும் போது அங்கேயும் வழியே தெரியல, ஆண்டவர் அங்க வழியை உண்டாக்குறார். நான் சொல்றேன், ஆண்டவர் சில வழிகளை உங்களுக்காக திறப்பார். இந்த மாதத்துல சில வழிகளை திறப்பார். இந்த மாதத்துல சில வழிகளை உங்களுக்காக உண்டாக்குவார். நீங்க அந்த அதிசயத்தை பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தேவன் இப்ப உங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. வழிகள் உண்டாகணும். நான் என்ன பண்ணும்? விசுவாசத்துல முன்னாடி போய் நிக்கணும். தட்டும் போதுதான் திறக்கும், கேட்கும் போதுதான் கிடைக்கும், தேடும் போதுதான் கண்டறிவீங்க. நீங்க போய் நிக்கணும், விசுவாசத்துல நிக்கணும், விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். நினைச்சு பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துல 3:15 போய் கால் வைக்கிறாங்க. கால் வைத்த மாத்திரத்துல யோர்தான் வந்து பிளக்குது. கால் வைத்த மாத்திரத்துல யோர்தானை கடக்கிறதுக்கு வழி பிறக்குது. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவர் வைத்துட்டாருங்க, நீங்க போய் உங்க வழிகளை நடக்கும்போது, விசுவாசத்துல நடக்கும்போது நீங்க வழிகளை சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆண்டவர் சொல்ற, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்றது. எந்த ஆயுதமும் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது உனக்கு எதிராக வாய்க்காதே போகும். நினைச்சு பாருங்க, ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கு, எதிராக எழும்பாதுன்னு ஆண்டவர் சொல்ல, எதிராக உருவாக்க மாட்டாங்கன்னு சொல்ற, ஆனா வாய்க்காது. எந்த ஆயுதம் உருவாகட்டுமே விசுவாசமா இருங்க, நீங்க ஜெயம் கொள்வீங்க. நான் இப்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேங்க, என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? தேவன் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த பண்றாரு. இயேசுவனர் என்ன பண்றாருன்னா, ஒரு செவிடனை கொண்டு வரும்போது அவன் காதுல கை வச்சு எப்பத்தா திறக்கப்படுவதாக. நீங்க விசுவாசமா நீங்க ஒண்ணு செய்ய போறீங்க. அடைப்பட்டிருக்க எல்லா வாசல்களையும் கரங்களை வைத்து நீங்க சொல்ல போறீங்க, திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. சேர்த்து ஜபிப்போமா? எங்கெங்க உங்களுக்கு எங்கெங்க பலவீனம் இருக்கோ அங்க பலவீனங்களை வைத்துக் கொள்ளுங்க. எங்கெல்லாம் கர்ப்பத்தின் கடி கட்டப்பட்டிருக்கோ நீங்க கர்ப்பத்து மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. எங்கெல்லாம் பலவீனங்கள், உங்க இருதயத்துல பலவீனம் இருக்கா, இல்லைன்னா உங்க எங்க பலவீனமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்க உங்க கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. பினான்சியல் பாண்டேஜ் இருக்கவங்க அந்த பினான்சியல் டாக்குமெண்ட் மேல, அடமானம் வைத்திருக்கவங்க அந்த டாக்குமெண்ட் மேல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. சேர்ந்து ஜபிப்போமா? சேர்ந்து ஜபித்து எல்லா கட்டுகளும் உடைப்போம். ஸ்தோத்திரமானவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நோக்கி பாடுறோமப்பா. ஏசப்பா, விசுவாசமாக ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்தின் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல அறிக்கை செய்கிறோம்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி அறிக்கை செய்கிறோம். எப்பத்தா திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் வழிகளை திறப்பீராக. ஏசப்பா, விசுவாசமா ஜெபிக்கிற ஒருவரோட விசுவாசமும் ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் சாட்சிகளாய் நிறுத்துவீராக. வழிகள் திறக்கப்படட்டும், வாழ்க்கை மாறட்டும், ஆசீர்வதியும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை சுந்தரிக்கிறோம். நாங்கள் சிறுகனில் மாத்திரம் பெருகணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். God bless.